நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர் சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்த இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு, நேரில் சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. அது மட்டும் இல்ல, நேத்து உயர்நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்புல ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாதுன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்ப ஆளுங்கட்சிக்கு வெறும் 106 இடங்கள் தான் இருக்கு. ஆனாலும் தேர்தல்ல தனக்கு எதிராக எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம், இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் உட்காருங்க. உங்களை சொல்ல உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க.